AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 73. மறுநாள் காலையில் காவ்யா எப்போதும் போல தான் வேலை பார்க்கும் ஆபீஸுக்கு சென்றாள். அங்கு சிறிது நேரம் கீர்த்தனாவிடம் பேசிவிட்டு தன் கேபினுக்குள் சென்றவள் உள்ளே செல்லவும் அவள் அமரும் சுழற் நாற்காலி எதிர்பக்கம் திரும்பி இருந்தது. யாரோ அந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது. மெதுவாக நடந்து சென்று அந்த பக்கம் தலையை திருப்பி பார்த்தாள். அந்த நாற்காலி வேறு பக்கம் திரும்பியது. இன்னும் கொஞ்சம் அருகில் சென்றாள் காவ்யா. அந்த நாற்காலி நேராக திருப்பியது. அதை பார்த்த காவ்யா, ஹலோ, யார் அது? இது என்னோட கேபின். நீங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்டாள். பதில் எதுவும் வராததால் அந்த நாற்காலியை பிடித்து தன் பக்கம் திருப்பினாள் காவ்யா. அதில் கார்த்திக் அமர்ந்திருந்தான். அவன் கையில் கட்டு போடப்பட்டிருப்பதை பார்க்கவும் நேற்று அவன் போனில் பேசியது மறந்து போனவள் உடனே அவன் கையை லேசாக தொட்டு பார்த்து கொண்டே, எப்படி கார்த்திக் இப்படி அடிபட்டுச்சு என்று பதறிக்கொண்டு கேட்டாள் காவ்யா. தெரியல காவ்யா, நேத்து யாரோ என்னைய நல்லா திட்டிருக்காங்க, அதான் இப்படி அடிபட்டுருச்சு என்று அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினான் கார்த்திக். யாரு உங்களை போய் திட்ட போறாங்க? நீங்க கவனம் இல்லாம ஏதாவது பண்ணிருப்பீங்க, அதனால இப்படி அடிபட்டிருக்கோம் என்று கூறியவள் தரையில் மண்டியிட்டு அவன் கையை மெதுவாக பிடித்து பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா. அப்போ நீங்க நேத்து என்னைய திட்டலையா என்று கேட்டான் கார்த்திக். தன் விழி மட்டும் தூக்கி அவனை பார்த்தவள், அதெல்லாம் ஒன்னும் திட்டல, நீங்க அக்கா முன்னாடி அப்படி பேசினதுனாலதான் கொஞ்சம் கோபம் வந்துச்சு, மத்தபடிக்கு வேற ஒன்னும் இல்ல என்றாள் காவ்யா. அப்போ நாம 2 பேர் மட்டும் இருக்கும்போது என்ன வேணும்னாலும் பேசிக்கலாமா என்று கள்ளப்புன்னகை சிந்திக் கொண்டே கேட்டான் கார்த்திக். அவனை முறைத்தவள், நான் அப்படி சொல்லல என்றாள். அப்புறம் வேற எப்படி சொல்றீங்க என்று கண்ணடித்து கேட்டான் கார்த்திக். ஒரு நொடி காவ்யாவிற்கு உடல் முழுவதும் சிலித்தது. அதில் திணறியவள், அது வந்து நீங்க கைக்கு மருந்து போட்டீங்களா இல்லையா என்று திக்கி திணறி பேச்சை மாற்றினாள். அவள் வார்த்தை வந்த விதத்தில் புன்னகைத்தவன் தன் ஒரு கையால் அவள் கையை பிடித்து தன் நெஞ்சில் வைத்து, இங்க என்னோட மருந்து இருக்கும்போது நான் வேற எந்த மருந்து போடுவேன் காவ்யா என்று அவளை குறுகுருவென்று பார்த்து கொண்டே கேட்டான் கார்த்திக். அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. புன்னகைத்து கொண்டே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சரியாக கார்த்திக் போன் ஒலித்தது. அதை கூட கவனிக்காமல் மெய் மறந்து காவ்யாவையே பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். கார்த்திக், உங்க போன் அடிக்குது என்றாள் காவ்யா. என்று காவ்யாவை பார்த்து கொண்டே கேட்டான் கார்த்திக். கார்த்திக்கை லேசாக உழுக்கியவள், கார்த்திக் போன் என்றாள். அதில் சுயநினைவுக்கு வந்தவன், ஐயோ போன் என்று காவ்யா அறையில் இருக்கும் போனை எடுத்து காதில் வைத்து, ஹலோ என்றான். காவ்யாவுக்கு சிரிப்பு வந்தது. அவன் போனை காதில் வைக்கவும் காவ்யா சிரிப்பதை பார்த்த கார்த்திக், எதுக்குங்க இப்ப இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டான். ஐயோ கார்த்திக், ஆபீஸ் போன் அடிக்கல, உங்க போன் அடிக்குது என்று கூறினாள் காவ்யா. தன் போனை ஜோப்பில் இருந்து எடுத்தவன் காவ்யாவை பார்த்து அசடு வழிய சிரித்து கொண்டே, என்னோட போன் தான் அடிக்குது என்று கூறி அதை அட்டன் செய்து காதில் வைத்து பேசினான். சிறிது நேரம் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போதே எதிர்முனையில் பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டு கார்த்திக்கிற்கு கோபம் வந்தது. அந்த கோவத்தில் தான் கட்டு போட்டிருந்த கையால், டேய் நீ மட்டும் என் கையில கிடைச்ச அவ்வளவுதான் என்று கோபமாக பேசிக்கொண்டே டேபிளில் குத்தினான் கார்த்திக். கார்த்திக் கை நன்றாக இருப்பதை பார்த்த காவ்யா தன் கைகளை கட்டிக்கொண்டு அவன் பேசும் வரை அவனையே பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள். கோபமாக ஏதோ பேசிவிட்டு போனை கட் பண்ணிவிட்டு காவ்யாவை பார்த்தான் கார்த்திக். காவ்யா தன் கைகளை கட்டிக்கொண்டு கார்த்திக்கை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கோபமாக கார்த்திக்கை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சொல்லும், எதுக்கு இப்படி ஒரு கோவ பார்வை என்று கூலாக கேட்டான் கார்த்திக். அவன் கட்டு போட்டிருந்த கையை பார்த்து, எதுக்கு இப்படி பண்ணனீங்க என்று கோபமாக கேட்டாள் காவ்யா. எப்படி என்று யோசித்தவனுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது. தன் கை அடிபட்டதாக கட்டு போட்டு வந்து காவ்யாவிடம் நடித்து கொண்டிருந்தது. நினைவு வரவும் விழி விரித்து காவ்யாவை பார்த்தவன் போன் பண்ணியவனை, டேய் என்னைய வசமா மாட்டி விட்டுட்டியடா என்று முணுமுணுத்தான். என்ன என்று மறுபடியும் கேட்டாள் காவ்யா. ஒண்ணுமில்ல என்றவன் பின்னாடியே நடந்து சென்று வேகமாக, இந்த கோவத்தணிக்க இன்னொரு நல்ல ஐடியாவா யோசிச்சுட்டு வரேன் சொல்லோ, பாய் என்று கூறி காவ்யா கேபினில் இருந்து வெளியே ஓடினான் கார்த்திக். அவன் வெளியே போகவும் தன் டேபிள் நோக்கி திரும்பிய காவ்யா
அப்படியே சிரித்தாள். அவள் சிரித்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் மெதுவாக வந்த கார்த்திக் ஓய் என்று அவள் காதில் கத்தினான். அதில் அதிர்ந்து அவனை திரும்பி பார்த்தவள் மறுபடியும் பொய்யான கோபத்தில் நீங்க இன்னும் போகலையா என்று கேட்டாள் காவ்யா. அதான் கோவமே வரலையே, அப்புறம் என்ன என்றான் கார்த்திக் புன்னகைத்து கொண்டே. யார் சொன்னா கோவம் இல்லைன்னு? நான் ரொம்ப கோவமா இருக்கேன் என்று விழி விரித்து கூறினாள் காவ்யா. அவள் விழியை ஊடுருவி பார்த்து கொண்டே அப்போ இந்த கோவத்துல என்னைய என்ன பண்ண போறீங்க நீங்க என்று மெதுவாக காவ்யா அருகில் குனிந்து காற்று வரும் குரலில் கேட்டான் கார்த்திக். மெய் மறந்து அவன் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா. காவ்யா முகத்தில் வந்து விழுந்த முடியை ஊதிவிட்டவன் என்ன என்று புருவம் தூக்கி சைகை மட்டும் செய்து கேட்டான் கார்த்திக். போங்க என்று அவனை தள்ளிவிட்டவள் எனக்கு வேலை இருக்கு, நீங்களும் போய் உங்க வேலைய பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், திருப்பி எங்க ஆபீஸ் வந்து இப்படி பண்ணாதீங்க என்று கொஞ்சம் சீரியஸாக சொல்லவும் கார்த்திக் பணிவாக சரிங்க மேடம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். கிஷோர் கேபினுக்குள் சென்றவன் கிஷோரை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு அங்கிருக்கும் டேபிளில் அமர்ந்து தலை சாய்த்து யோசிக்க ஆரம்பித்தான். டே கார்த்திக், என்ன ஆச்சு என்று கேட்டான் கிஷோர். யோசிச்சுட்டு இருக்கேன்டா என்றான் கார்த்திக். எதை பத்தி என்று கேட்டான் கிஷோர். இந்த சக்தி ப்ரோவையும் சரண்யாவையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு என்றான் கார்த்திக். லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த கிஷோர் தன் வேலையை நிறுத்திவிட்டு டே கார்த்திக், எனக்கு என்ன தோணுதுன்னா சக்திக்கு சரண்யா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, நம்ம வேணும்னா வேற ஏதாவது நல்ல பையனா சரண்யாவுக்கு பார்க்கலாம் என்றான் கிஷோர். சேரில் தலை சாய்த்து யோசித்துக் கொண்டிருந்த கார்த்திக் டே எதுக்குடா சக்தி ப்ரோ என்னைய போட்டு தள்ளுறதுக்கா என்று கேட்டான். இதுல என்ன இருக்கு, நீ சக்தி கிட்ட சரண்யாவை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டு பார்த்த, அவர் தான் ஒத்துக்க மாட்டாரு. அப்ப சக்திக்கு சரண்யா மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். அதனாலதான் நாம வேற பையனா பாப்போன்னு சொல்றேன் என்றான் கிஷோர். தன் ஜோப்பில் கைவிட்டு போனை எடுத்த கார்த்திக் அதில் ஒரு வீடியோவை கிளிக் செய்து கிஷோரிடம் கொடுத்தான். கார்த்திக்கை ஒரு முறை பார்த்தான் கிஷோர். இந்த வீடியோவை பாரு என்று கூறினான் கார்த்திக். அவன் கையில் இருந்த மொபைலை வாங்கி பார்த்தான் கிஷோர். அதில் சக்தி ஆபீஸிற்கு சரண்யா வந்து அவன் கேபினில் அவனிடம் ஏன் ரேணுகாவை பிடிக்கவில்லை என்று சரண்யா மறுபடியும் கேட்டபோது சக்தி ஏன்னா நான் உங்களை விரும்புறேன் என்று சொன்னது பதிவாகி இருந்தது. அதை பார்த்த கிஷோர் கார்த்திக்கிடம் டேய் என்னடா இது, இப்படி சக்தி தீவிரமா சரண்யாவை விரும்புறாரு என்று கூறி மொபைலை கார்த்திக்கிடம் கொடுத்தான். அதான் எனக்கும் புரியல, சக்தி சரண்யாவை விரும்புறாரு, ஆனா சரண்யா சக்தியை விரும்பல. இந்த காரணத்துக்காகவே சரண்யா வீட்டுல கூட போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு. சரண்யா வீட்டுல நல்ல பையன் வந்தா சரண்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இருக்காங்க. சக்தி ப்ரோக்கு நல்ல சான்ஸ் தன்னுடைய காதல சரண்யாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஆனா அப்படி இருந்தும் சக்தி ப்ரோ எதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு தான் தெரியல என்றான் கார்த்திக். சரி, உனக்கு எப்படி இந்த வீடியோ கிடைச்சது என்று கேட்டான் கிஷோர். எனக்கு வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனி கேஸ் விஷயமாக அவங்க ஆபீஸ்ல நடந்த மீட்டிங் வீடியோ தேவைப்பட்டுச்சு. அதை நான் சக்தி ப்ரோ கிட்ட கேட்டேன். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு பதிலா சக்தி ப்ரோ மாத்தி அவர் கேபின்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜா அனுப்பி வச்சுட்டாரு. ஓ அப்படியா, அப்ப இந்த 2 பேரையும் எப்படி தாண்டா சேர்த்து வைக்கிறது? இவங்க 2 பேரும் சேரணும்னா ஏதாவது மாயாஜாலம் நடக்கணும் என்றான் கிஷோர். மாயாஜாலம் நடக்கலைன்னா நாம ஏதாவது நல்ல பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்போம் என்றான் கார்த்திக். இங்கு மறுபுறம் இரவு தன் ஆபீஸ் முடியவும் ஆபீஸில் இருந்து கிளம்பி தன் காரில் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் சக்தி. அரை வெளிச்ச பாதையில் காரை வளைத்தான். அப்போது அந்த ரோட்டின் எதிர்ப்புறத்தில் பார்த்தவன் இதயம் திடுக்கிட்டது. மறுபடியும் கூர்மையாக பார்த்தான். அது அவனேதான், தீனா. ஒரு ஆட்டோவை கை காட்டி நிறுத்தி ஏறினான். சக்தி எதையும் யோசிக்காமல் அந்த ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்றான். அதிக வண்டிகள் போகும் ரோட்டில் அந்த ஆட்டோ எங்கு போனது என்று தெரியாமல் போனது. வேகமாக தன் வீட்டிற்கு வந்தவன் தீபக் அறைக்கு சென்றான். பதட்டமாக சக்தி தன் அறைக்கு வருவதை பார்த்த தீபக், என்ன சக்தி, என்னாச்சு, ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க என்று கேட்டார். மாம்ஸ், நீங்க உடனே மும்பைல அந்த தீனாவை பிடிச்சு வச்சிருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி தீனா அங்கதான் இருக்கானான்னு கேளுங்க என்றான் சக்தி படபடப்பாக. என்னடா என்னாச்சு, ஏன் தீனாவை பத்தி விசாரிக்க சொல்ற என்று கேட்டார் தீபக். இல்ல மாம்ஸ், நான் தீனாவை இங்க பார்த்தேன் என்றான் சக்தி. என்னடா சொல்ற, இது சாத்தியமே இல்ல என்றவர் வேகமாக தன் மொபைலை எடுத்து மும்பை போலீஸ் ஸ்டேஷன் போன் செய்து விசாரித்தார்.
போனை கட் பண்ணியவர் அமைதியாக இருந்தார். என்ன மாம்ஸ், அவன் அங்கதானே இருக்கான் என்று கேட்டான் சக்தி. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பெரிய ரவுடி தப்பிச்சு போயிட்டானா. அவனை பத்தின விவரம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஆபீசர் போனை கட் பண்ணிட்டாரு என்றார் தீபக். ஓ ஷெட் என்றவன், மாம்ஸ், தீனா திருப்பி வந்துட்டான், அவன் சரண்யாவை விட மாட்டான் என்று புலம்பினான் சக்தி. டே சக்தி, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது, நீ பதட்டப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன் என்றார் தீபக். மாம்ஸ், அவனை திருப்பி எப்படியாவது போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் என்று தீவிரமாக கூறினான் சக்தி. கண்டிப்பா, நீ போய் முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கு என்று கூறியவர் என்ன செய்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார். சக்தி சாப்பிடாமல் தன் ரூமில் லாவிக் கொண்டிருந்தான். வெகு நேரம் லாவியவன் மணியை பார்த்தான். மணி நள்ளிரவு 1 ஆகி கொண்டிருந்தது. அவனுக்கு பதட்டம் அதிகமானது. ஆனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தன் மொபைலை எடுத்து எதையும் யோசிக்காமல் சரண்யாவிற்கு போன் பண்ணினான். நள்ளிரவில் போன் ஒலிக்கவும் தூக்க கலகத்தில் போனை பார்க்காமலே அட்டன் பண்ணி காதில் வைத்த சரண்யா ஹலோ என்றாள். அவள் குரலை கேட்கவும் கொஞ்சம் நிம்மதியானவன் பதில் ஏதும் பேசாமல் அப்படியே பெட்டில் படுத்து நிம்மதியாக மூச்சு விட்டான் சக்தி. எதிர்ப்புறம் பதில் வராமல் இருக்கவும் அது சக்திதான் என்று புரிந்து கொண்ட சரண்யா சட்டென்று படுக்க இருந்து எழுந்து, என்ன சக்தி, இந்நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள் சரண்யா. தூக்கம் வரல, ஆனா இனி தூங்கிடுவேன், நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க சரண்யா என்று கூறிவிட்டு போனை கட் பண்ணினான் சக்தி. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.